ஒளி தரும் தீபமாய் வழிகாட்டும் விளக்கதாய் எழில்மிகு ஜோதியாய் இயேசுவுக்காக ஜொலித்திடுவோம். ஒளி தரும் தீபமாய் வழிகாட்டும் விளக்கதாய் எழில்மிகு ஜோதியாய் இயேசுவுக்காக ஜொலித்திடுவோம். எரிந்து எழுந்து சுடர் விடுவோம். இயேசுவின் அன்பினை காட்டிடுவோம். தீபமாய் சாட்சியாய் பிரகாசிப்போம். தீபமாய் சாட்சியாய் பிரகாசிப்போம். பாவங்கள் நீங்கி பரிசுத்தராகி பரமனுக்காய் வாழுவோம். பாரெங்கும் இயேசு நாமம் விளங்க ஒளியினை வீசுவோம். பாவங்கள் நீங்கி பரிசுத்தராகி பரமனுக்காய் வாழுவோம். பாரெங்கும் இயேசு நாமம் விளங்க ஒளியினை வீசுவோம். எரிந்து எழுந்து சுடர் விடுவோம். இயேசுவின் அன்பினை காட்டிடுவோம். தீபமாய் சாட்சியாய் பிரகாசிப்போம். தீபமாய் சாட்சியாய் பிரகாசிப்போம். தடுமாறி செல்லும் வாழ்க்கை படகு கடும் புயலை தவித்திட கலங்கிடும் அந்த கரை வந்து சேர கலங்கரை விளக்காமோ. தடுமாறி செல்லும் வாழ்க்கை படகு கடும் புயலில் தவித்திட கலங்கிடும் அந்த கரை வந்து சேர கலங்கரை விளக்காமோ. எரிந்து எழுந்து சுடர் விடுவோம். இயேசுவின் அன்பினை காட்டிடுவோம். தீபமாய் சாட்சியாய் பிரகாசிப்போம். தீபமாய் சாட்சியாய் பிரகாசிப்போம். ஒளி தரும் தீபமாய் வழிகாட்டும் விளக்கதாய் எழில்மிகு ஜோதியாய் இயேசுவுக்காக ஜொலித்திடுவோம். எரிந்து எழுந்து சுடர் விடுவோம். இயேசுவின் அன்பினை காட்டிடுவோம். தீபமாய் சாட்சியாய் பிரகாசிப்போம். தீபமாய் சாட்சியாய் பிரகாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனம். ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு கனித்தரும் செடி. யோசேப்புடைய சரிதையை சற்று தியானித்து அதிலிருந்து சில உண்மைகளை நாம் விளங்கிக் கொள்வோம். முதலாவது, யோசேப்புடைய சரிதையில் அவனுடைய வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம்? பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஒன்று போல நேசிக்க வேண்டும். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளே ஒன்று போல நேசிக்க வேண்டும். ஆண் பிள்ளைகள் என்று சொல்லி ஆண் பிள்ளைகளுக்கு சலுகைகளோ அல்லது பெண் பிள்ளைகள் என்று சொல்லி பெண் பிள்ளைகளுக்கு தனி சலுகைகளோ நாம் கொடுத்து பிள்ளைகளுக்கு இடையே பாரபட்சம் காட்டக்கூடாது. யோசேப்புடைய வாழ்க்கையில் வந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை குறித்து ஆதியாகமம் 37 அதிகாரம் 4 வசனம் சொல்கிறது. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ பெற்றோர்களாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய பாடம், நமக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளையும் ஒன்று போல நேசிக்க வேண்டும். அதில் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்ற பாரபட்சத்தெல்லாம் காமிக்கக்கூடாது.
அதுதான் நம்ம விளங்கி கொள்ளணும். யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபு செய்த தவறு கடைசி வரை யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுடைய சகோதரர் அவனை பகைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டது வேதனையான காரியம். இரண்டாவதாக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு 17 வயதாக இருக்கும் பொழுது 6, 7, 9 வசனங்களிலே அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொப்பனம் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நீ உன் சகோதரர் எல்லாரையும் காட்டிலும் உயர்த்தப்படுவாய் என்று சொல்லி. அந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட போது அவனுடைய வயது 17. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிய பொழுது அவனுடைய வயது 30 என்று ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்கிறது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்கிறது, யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். அப்படி என்றால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற யோசேப்பு 13 வருடங்கள் பொறுமையாக காத்திருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பொறுமை இருக்கிறதா? காத்திருக்கும் பொழுது நாம் சில காரியங்களை மறந்து விடக்கூடாது. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு என்று ஆண்டவர் சில விசேஷ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்கள். என்ன ஆசீர்வாதம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்கிறது. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்களுக்கு இத்தகைய விசேஷ ஆசீர்வாதங்களை வேதம் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தால் நீங்கள் ஒன்று நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும், உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் கட்டாயம் நிறைவேறும். என்னால் வேதம் சொல்லுகிறது, எண்ணாகமம் 23:19 என்ற வேத பகுதியில், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்று வேதம் அந்த வேத பகுதியிலே சொல்கிறது. அது மாத்திரமல்ல, தீத்து 1:3 சொல்கிறது, அவர் பொய்யுரையாத தேவன். எபிரேயர் 10:23 சொல்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோபு 33:14 சொல்கிறது, தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே, அவர் சொன்னால் சொன்னது தான் அப்படியே நிறைவேறும். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் சொல்கிறது, மோசையை கொண்டு ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறிவிடவில்லை என்று சொல்லி. அப்படி சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வாக்குத்தத்தம் நிறைவேற காலம் தாமதமானதால் சோர்ந்து போனாயோ? ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் கட்டாயம் நிறைவேற்றுவார். வேதத்திலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக 3000த்திற்கும் அதிகமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதுவும் நாம் வேதத்தை வாசிக்க நமக்கென்று சில விசேஷித்த வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் யாருக்காக? அப்போஸ்தலர் 2:39 சொல்கிறது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 1:20 சொல்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி, ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நம்மை உற்சாகப்படுத்தின ஒரு வசனம். அதை உங்களுக்கு மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பது இல்லை என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். என்ன சூழ்நிலை வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், அதையெல்லாம் தாண்டி அது கட்டாயம் நிறைவேறும். எனவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, மனம் கலங்காதிருங்கள். யோசேப்புக்கு 17 வயதிலே கொடுத்த வாக்குத்தத்தத்தை 13 வருடங்கள் கழித்து 30வது வயதிலே ஆண்டவர் நிறைவேற்றினார்.
நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிய பொழுது எனக்கு என்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். அது நடந்தது 91ஆம் ஆண்டு. நான் நினைத்தேன் 92ஆம் ஆண்டே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று. ஆனால் 2003ஆம் ஆண்டு தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. எத்தனை ஆண்டுகள் நான் அதற்காக காத்திருந்திருக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் காத்திருந்திருக்கிறேன். ஒரே ஆண்டில் நிறைவேறும் என்று எதிர்பார்த்த வாக்குத்தத்தம் நிறைவேற 12 ஆண்டுகள் காத்திருக்கிறேன். சில நேரம் ஆண்டவர் உடனடியாக நிறைவேற்றிடுவார். அதுக்கும் வேதாதாரம் இருக்குது. 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனத்தில் அங்கே மனாசே என்ற அரசனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவபக்தி உள்ள அவனுடைய தகப்பனாகிய எசேக்கியாவை போலல்லாமல் இந்த அரசன் பொல்லாத மனிதனாக நடந்து கொள்ளுகிறான். ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார். மனாசே தான் பாவம் செய்தது மாத்திரமல்ல, முழு தேசமும் பாவம் செய்யும்படி வழி விலக செய்கிறார். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் கோபம் கொண்டு என்ன செய்கிறாருன்னா, 11ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசையை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கலச் சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். என்ன நடக்கு பாருங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அப்போ என்ன நடக்கு பாருங்க. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்க போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினான். அவன் ஜெபம் பண்ணி முழங்கால விட்டு எதிர்க்கு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலே அவன் ஜெபம் கேட்கப்பட்டுட்டு அவன் என்னத்துக்காக ஜெபம் பண்ணானோ அந்த காரியம் நிறைவேறிட்டு. அவ்வளோ வேகமாக கூட ஆண்டவர் பதிலளிப்பார். எப்பவும் காத்துக்கிட்டே தான் கிடக்கணும் போல். இந்த ஆண்டவர் எப்பவும் ஒரு நாள் சொன்னால் 10 வருஷம் கழிச்சு தான் ரெண்டு பேர் அப்படிலாம் நினச்சி சோர்ந்து போயிடாதீங்க. சில நேரம் பயங்கர ஃபாஸ்ட்டாக ரிப்ளை வரும். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது முழங்கால் போட்டுட்டு இந்த முழங்கால் விட்டு எழும்புறதுக்கு முன்னாலே உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடச்சிரும். உங்கள் ஜெபத்துக்கு பாசிட்டிவான பதில் கிடச்சிரும். ஆனால் சில நேரம் யூ ஹாவ் டு வெயிட் அப்பான் த லார்ட். யூ ஷுட் நாட் ஃபர்கெட் தேட். சில நேரம் கர்த்தருக்காய் காத்திருக்கணும். யோசேப்பு காத்திருந்தான். கனித்தரும் வாழ்க்கையுள்ள ஒரு மனிதன் நிச்சயமாய் கர்த்தருக்காய் காத்திருப்பான். நாம் ஜெபிக்கலாமா? அப்பா, நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னீரே. பல வருடங்களாக உடைய பிள்ளைகள் நன்மைகளுக்காக காத்திருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தை பாக்கியம் நன்மைக்காக பல வருடங்களாய் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என் நன்மையை கொடுத்தரணும். திருமணம் இன்னும் ஆசீர்வாதத்திற்காக பல வருடங்களாய் காத்திருக்கிறார்கள். அந்த திருமணம் இன்னும் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தரணும். தன் கடன் தொல்லை எப்பொழுதுதான் நீங்கும் என்று நீண்ட வருடங்களாக காத்திருக்கிறார்கள். அந்த கடன் தொல்லையிலிருந்து அவர்களை விடுவித்தரணும். நல்ல ஒரு வேலை கிடைக்காதா என்று நீண்ட நாளாய் காத்திருக்கிறார்கள். நல்ல வேலை கொடுத்த ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்தியும். தங்கள் வியாபாரத்தில் தங்கள் தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் ஒரு செழிப்பு கிடைக்காதா என்று பல வருடங்களாக காத்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்டதை கொடுத்தரலும். வியாபாரத்திலே செழிப்பை கட்டளையிட்டலும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பார் என்ற வாக்குத்தத்தை நிறைவேற்றும். தன் ஊழியத்திலே ஒரு ஆசீர்வாதம் இருக்காதா, ஊழியம் விரிவடையாதா, ஊழியம் பெருகாதா என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். ஊழியத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டலும். எதற்காய் காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றியறலும். இப்பொழுதும் வியாதி உள்ள இடத்திலே தன்னுடைய கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் குணமளிக்கும் வல்லமை வியாதிப்பட்ட பலவீனப்பட்ட சரீரங்களை தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவருடைய ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ நன்மைகளையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.